ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டி குக்கிங். இன்றைக்கு நான் கல்பனிஸ் ஒன்று செய்ய போகிறேன். இந்த கல்பனிஸ் நான் முந்தி பெரியதுறையில் மெத்தடிஸ்டில் படிக்கல. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்டிப்பட்டு சாப்பிடுவோம். நேற்று என் ஃப்ரெண்ட் கதை கேட்கல இந்த கல்பனிஸை பற்றி ஞாபகப்படுத்தினேன். அப்போ இந்த கல்பனிஸை ஒருக்கா நான் செய்வோம்னு யோசித்து இன்றைக்கு செய்தேன். இந்த கல்பனிஸ் நீங்களும் செய்து பாருங்கோ, ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்கிறதுண்டு வீடியோக்குள்ளே வந்து பாருங்கோ. 1/2 கிலோ கோதுமை மாவு நல்லா அரித்து எடுத்து அந்த கோதுமை மாவுக்கு நான் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டேன். ஒரு மேசக்கரண்டி பேக்கிங் பவுடர் போட்டேன். 350 கிராம் சீனியை பிளெண்ட் பண்ணி போட்டேன். நீங்கள் விரும்பினா அந்த 350 கிராம் சீனியை தண்ணியில் கரைச்சி போட்டும் விடலாம். இப்போ நான் 2 மேசக்கரண்டி ஏங்கர் போட்டேன். கல்பனிஸின் கலர் வரணுமெண்டு ஃபுட் கலர் ஒரு கொஞ்சம் போட்டு தண்ணி விட்டு நல்லா குழைச்சேன். அப்போ இது எங்களுக்கு பட்டிஸின் பதத்துக்கு தான் நாங்கள் தண்ணி விடணும். கையில் ஒட்டாமல் இருக்கணும், மற்றது பாத்திரத்தில் ஒட்டாமலும் இருக்க வேணும். அப்போ இந்த கல்பனிஸுக்கு இந்த குழைச்செடுக்கிறது தான் கஷ்டமே தவிர மற்றபடி எல்லாம் ஈஸி. கொஞ்சம் காசில் கொஞ்சம் சாமானோட நிறைய பிஸ்கட் வரும். பாருங்க, ஒரு பந்து ஷேப்புக்கு அப்படியே குழைச்செடுக்கணும். நல்லா அழுத்தி அழுத்தி குழைக்கணும். இப்போ கையில் எண்ணெயை போட்டுட்டு சின்ன சின்ன பந்து மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி உருட்ட வேணும். பாருங்க, ஒரு சின்ன பந்து மாதிரி இருக்கோ இல்லையோ. சரி, இப்படி ஒவ்வொன்றுமுண்டா நாங்கள் கொஞ்சத்தை உருட்டுவோம். உருட்டி ஒரு ட்ரேயில் வச்சு ஒரு தட்டையான வட்டை வடிவத்துக்கு நாங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணி செய்யணும். இப்போ நாங்கள் இப்படி தட்டில் செய்து வச்சதை ஒரு ட்ரேயில் சீனி போட்டு ஒரு பக்கத்துக்கு சீனியை அப்பி எடுப்போம். அப்படியே ட்ரேயில் இருக்கிற எல்லா வட்டத்துக்கும் ஒரு பக்கத்துக்கு சீனியை ஒத்தி எடுப்பேன். இது கொஞ்சம் மொத்தமானதாக வரும். இந்த கல்பனிஸ் கொஞ்சம் மொத்தமாக வரும். மற்றது நாங்கள் பட்டீஸுக்கு வச்சு உருட்டுற மாதிரி உருட்டி போட்டு மில்க் மைட் டின்னால் வெட்டி வட்டமாக எடுத்தேன். பாருங்க, இது பிஸ்கட் மாதிரி மெல்லீஸாக இருக்குது. இப்போ அதுக்கும் ஒரு பக்கத்துக்கு சீனியை போட்டு சீனியில் ஒத்தி எடுப்பேன். அப்படியே ட்ரேயில் ஒன்றில் ஒன்று முட்டாமல் வைப்பேன். மற்றது உங்களுக்கு விரும்பின நட்ஸ் எல்லாம் வைக்கலாம். ப்ளம்ஸ் வைக்கலாம், நட்ஸ் உங்களை விரும்பின நட்ஸ் வைக்கலாம். என்னட்ட பம்ப்கின் சீட்ஸ் இருந்துச்சு. அப்போ நான் என்ன செய்தேன், அதை ஒரு ஷேப்புக்கு வச்சு டெக்கரேட் பண்ணினேன்.
ஆனால் நீங்கள் அந்த சீட்ஸ் வைக்கல வடிவாக அமர்த்தி வைக்கணும். அப்புறம் அப்படியே கொட்டுப்பட்டுடும். அப்போ தான் பேக் பண்ணாலும் அப்படியே இருக்கு. கட்டாயம் சீட்ஸ் வைக்கணுமென்று இல்லை. உங்களை விரும்பினா வைக்கலாம், விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் விடலாம். இப்போ நான் பேக் பண்ண போகிறேன். 185 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் வச்சு பேக் பண்ணினேன். எனக்கு இப்படி கல்பனிஸ் வந்துச்சு. இந்த கல்பனிஸ் மாதிரி நீங்களும் செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இந்த கல்பனிஸ் 3 மாதத்துக்கு வச்சு எடுக்கலாம். பிள்ளைகள் டூர் போகிறேன்டாலும் சரி, ஸ்கூலுக்கு பிள்ளைகள் கொண்டு போகிறேன்டாலும் சரி, ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை சாப்பிடலாம். காய்ச்சல் வந்தால் கூட இதை விரும்பி சாப்பிடலாம். நல்ல சுவையான இந்த கல்பனிஸை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குறதுக்கு தான் இது கல் பனிஸ், ஆனால் சாஃப்டான பனிஸ். தேங்க்யூ.